நண்பர்களே வணக்கம். சென்ற வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நாம் பிஎம் பெருமதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய உரையை பற்றி நாம் பார்த்துட்ருக்கோம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை பற்றி அவர் உரையாற்றினார். அதனுடைய இரண்டாம் பகுதியை நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தமிழிலுடைய அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கும். साथियों, इस बात में कोई विवाद नहीं है कि बच्चों के घर की बोली और स्कूल में पढ़ाई की भाषा एक ही होने से बच्चों के सीखने की गति बेहतर होती है. ये एक बहुत बड़ी वजह है जिसकी वजह से जहां तक संभव हो 5th क्लास तक बच्चों को उनकी मातृभाषा में ही पढ़ाने पर सहमति दी गई है. इससे बच्चों को और बच्चों की नींव तो मजबूत होगी ही, उनके आगे की पढ़ाई के लिए भी उनका बेस और मजबूत होगा. நண்பர்களே, குழந்தைகள் வீட்டில் பேசும் மொழி மற்றும் பள்ளியில் கற்கின்ற மொழி இரண்டும் ஒன்றாக இருப்பதால் அவர்களின் கற்றலின் வேகம் சிறப்பானதாக இருக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய காரணம். இதன் காரணமாக 5ஆம் வகுப்பு வரை குழந்தைகளுக்கு இயன்றவரை தாய்மொழியில் கற்பிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இது குழந்தைகளின் அடித்தளத்தை வலுப்படுத்துவது மட்டுமின்றி அவர்களின் எதிர்கால கல்விக்கான அஸ்திவாரத்தையும் பலப்படுத்தும். साथियों, अभी तक जो हमारी शिक्षा व्यवस्था है उसमें व्हाट टू थिंक, मैं बहुत जिम्मेवारी से बोल रहा हूं, व्हाट टू थिंक पर फोकस रहा है, जबकि इस शिक्षा नीति में हाउ टू थिंक उस पर बल दिया जा रहा है. நண்பர்களே, இதுவரை உள்ள நம்முடைய கல்வி முறையில் வாட் டு திங்க், எதை சிந்திப்பது என்பதில் கவனம் செலுத்தப்பட்டது. நான் மிகுந்த பொறுப்புடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த கல்வி முறையில் ஹவு டு திங்க், எவ்வாறு சிந்திப்பது என்பது பற்றி வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ये मैं इसलिए कह रहा हूं कि आज जिस दौर में हम, और ये दौर ऐसा है जहां इंफॉर्मेशन और कंटेंट की कोई कमी नहीं है. एक प्रकार से बाढ़ आई हुई है. हर प्रकार की जानकारी आपके मोबाइल फोन पर अवेलेबल है. ஆகவேதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இன்றைய சூழ்நிலையில் தகவல்களின் குவியலுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு விதமான வெள்ளப்பெருக்கு வந்துள்ளது. பலவிதமான தகவல்கள் உங்கள் மொபைலில் கிடைக்கின்றன. जरूरी ये है कि कौन सी जानकारी हासिल करनी है, क्या पढ़ना है. इस बात को ध्यान में रखकर ही राष्ट्रीय शिक्षा नीति में प्रयास किया गया है कि जो पढ़ाई के लिए लंबा चौड़ा सिलेबस होता है, ढेर सारी किताबें होती हैं, उसकी अनिवार्यता को कम किया जाए. இதில் முக்கியமானது என்னவென்றால் எந்த விதமான தகவல்களை பெற வேண்டும், எதை படிக்க வேண்டும் என்பதுதான். இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டுதான் தேசிய கல்விக் கொள்கையின் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. படிப்பதற்கு நீண்ட பாடத்திட்டங்களும் குவியலான புத்தகங்களும் இருக்கின்றன. அதனுடைய கட்டாயத்தை குறைக்கப்பட வேண்டும். अब कोशिश ये है कि बच्चों को सीखने के लिए इंक्वायरी बेस, डिस्कवरी बेस, डिस्कशन बेस और एनालिसिस बेस तरीकों पर जोर दिया जाए. इससे बच्चों में सीखने की ललक बढ़ेगी और उनके क्लास में उनका पार्टिसिपेशन भी बढ़ेगा. குழந்தைகள் கற்றுக்கொள்ள விசாரணை அடிப்படையில், கண்டுபிடிப்பின் அடிப்படையில், கலந்துரையாடல் அடிப்படையில், பகுப்பாய்வு அடிப்படையிலான முறைகளை வலுப்படுத்துவது தற்போதைய முயற்சியாகும். இதில்
குழந்தைகளிடம் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் வகுப்பில் அவர்களுடைய பங்களிப்பும் அதிகரிக்கும். साथियों, हर विद्यार्थी को, स्टूडेंट को ये अवसर मिलना ही चाहिए कि वो अपने पैशन को फॉलो करे. वो अपनी सुविधा और जरूरत के हिसाब से किसी डिग्री या कोई कोर्स को फॉलो कर सके और अगर उसका मन करे तो वो छोड़ भी सके. நண்பர்களே, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கட்டாயம் கிடைக்க வேண்டும். அவர்கள் தன்னுடைய ஆர்வத்தை பின்பற்ற வேண்டும். மேலும் அவர்கள் தன்னுடைய வசதிக்கும் தேவைக்கும் ஏற்ப எந்த ஒரு பாடத்திட்டத்தையும் அல்லது படிப்பையும் பின்பற்றலாம். ஒருவேளை அவர்களின் மனம் இது தேவையில்லை என்று உணர்ந்தால் அவர்கள் அந்த படிப்பிலிருந்து விலகவும் செய்யலாம். अक्सर ऐसा होता है कि कोई कोर्स करने के बाद स्टूडेंट जब जॉब के लिए जाता है तो उसे पता चलता है कि जो उसने पढ़ा है वो जॉब की रिक्वायरमेंट को पूरा नहीं करता. பெரும்பாலும் இப்படி நிகழ்ந்து விடுகிறது. ஒரு மாணவர் ஒரு படிப்பை படித்த பிறகு வேலைக்கு செல்லும் பொழுது அவர் படித்த படிப்பு வேலைக்கான தேவையை பூர்த்தி செய்வதில்லை. कई स्टूडेंट को अलग अलग वजहों के से बीच में ही कोर्स छोड़कर जॉब करनी पड़ती है. ऐसे सभी स्टूडेंट्स की जरूरतों का ख्याल रखते हुए मल्टीपल एंट्री एग्जिट का ऑप्शन दिया गया है. பல மாணவர்கள் வெவ்வேறு காரணங்களால் படிப்பை விட்டுவிட்டு வேலை செய்ய நேரிடுகிறது. இப்படிப்பட்ட அனைத்து மாணவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. अब स्टूडेंट वापस अपने कोर्स से जुड़कर अपनी जॉब रिक्वायरमेंट के हिसाब से ज्यादा इफेक्टिव तरीके से पढ़ाई कर सकता है, लर्न कर सकता है. இப்பொழுது இந்த மாணவர்கள் பாடத்திட்டத்தில் சேர்ந்து வேலைக்கு ஏற்ப அதிகப்படியான பயனுள்ள வகையில் படிக்க முடியும். इसका एक और एस्पेक्ट है, जब स्टूडेंट्स को यह भी स्वतंत्रता होगी कि अगर वो कोई कोर्स बीच में छोड़कर दूसरे कोर्स में प्रवेश लेना चाहे तो वो कर सकते हैं. इसके लिए वो पहले कोर्स से एक निश्चित समय तक ब्रेक ले सकते हैं और दूसरा कोर्स ज्वाइन कर सकते हैं. இது மற்றொரு அம்சத்தையும் கொண்டுள்ளது. ஒருவேளை மாணவர்கள் ஒரு பாடத்திட்டத்தில் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அதை இடையிலே விட்டுவிட்டு வேறு பாடத்திட்டத்தில் சேர்ந்து படிக்க விரும்பினால் சுதந்திரம் கிடைக்கும். இதற்கான முதல் பாடத்திட்டத்திலிருந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறுத்திக் கொள்ளலாம். மேலும் வேறு பாடத்திட்டத்தில் சேர்ந்து படிக்கலாம். हम उस एरा की तरफ बढ़ रहे हैं जहां कोई व्यक्ति जीवन भर किसी एक प्रोफेशन में ही नहीं टिका रहेगा. बदलाव निश्चित है, मान के चलिए, और इसके लिए उसे निरंतर खुद को रीस्किल और अपस्किल करते रहना ही होगा. नेशनल एजुकेशन पॉलिसी, राष्ट्रीय शिक्षा नीति में इसका भी बारीकी से ध्यान रखा गया है. நாம் இந்த திசையில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரே தொழிலில் நிலையாக இருப்பதில்லை. மாற்றங்கள் நிச்சயமானது, ஒப்புக்கொள்ளுங்கள். மேலும் இதற்காக அவர்கள் தொடர்ந்து தன்னை திறன் மிக்கவர்களாக ஆக்கிக்கொள்ளத்தான் வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையில் இதை பற்றியும் நுட்பமான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. साथियों, किसी भी देश के विकास में एक बड़ी भूमिका रहती है समाज के हर तबके की गरिमा, उसकी डिग्निटी. समाज का कोई व्यक्ति कोई भी काम करता हो,
कोई निम्न नहीं होता है। நண்பர்களே, எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியிலும் மிகப்பெரிய முன்னுரை இருக்கிறது. சமுதாயத்தில் ஒவ்வொரு நிலையில் பெருமை, கண்ணியம், சமுதாயத்தின் எந்த ஒரு மனிதனும் எந்த வேலை செய்தாலும் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல. हमें ये सोचना चाहिए कि भारत जैसे सांस्कृतिक रूप से समृद्ध रहे देश में ये बुराई कहां से आई? ऊंच नीच का भाव, मेहनत मजदूरी करने वालों के प्रति हीन भाव, इस प्रकार की विकृति हमारे अंदर कैसे घर कर गई? நாம் இதை யோசிக்க வேண்டும். கலாச்சார வளர்ச்சி அடைந்த பாரத நாட்டில் இந்த தீமை எங்கிருந்து வந்தது? உயர்வு தாழ்வு எண்ணம், உழைப்பாளி கூலி வேலை செய்பவர்களின் பொருட்டு தாழ்ந்த எண்ணம், இவ்விதமான வேற்றுமை நமக்குள்ளே எவ்வாறு குடிகொண்டிருக்கிறது? इसकी एक बड़ी वजह रही है कि हमारी एजुकेशन का समाज के इस तबके के साथ एक डिस्कनेक्ट रहा। जब गांवों में जाएंगे, किसान को, श्रमिकों को, मजदूरों को काम करते देखेंगे, तभी तो उनके बारे में जान पाएंगे, उन्हें समझ पाएंगे वो कितना बड़ा योगदान कर रहे हैं। समाज की आवश्यकताओं की पूर्ति के लिए वो कैसे अपना जीवन खपा रहे हैं। उनके श्रम का सम्मान करना हमारी पीढ़ी को, वर्तमान को, भावी पीढ़ी को सीखना ही होगा। இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. நம்முடைய கல்வி சமுதாயத்தின் இருப்பு நிலையிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது நாம் கிராமங்களுக்கு செல்வோமோ, அங்கு விவசாயிகள், உழைப்பாளிகள், கூலியாட்கள் வேலை செய்வதை பார்ப்போமோ, அப்பொழுதுதான் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம் மற்றும் புரிந்து கொள்வோம். அவர்கள் எவ்வளவு பெரிய ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று, சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் உழைப்பை மதிக்கும் பண்பை நம் தலைமுறையினர், வருங்கால தலைமுறையினர் மற்றும் தற்கால தலைமுறையினர் அனைவரும் இதை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். राष्ट्रीय शिक्षा नीति में जो भी समाधान सुझाए गए हैं उससे फ्यूचरिस्टिक टेक्नोलॉजी के प्रति एक माइंडसेट विकसित करने की भावना भी है। अब टेक्नोलॉजी ने हमें बहुत तेजी से, बहुत अच्छी तरह से, बहुत कम खर्च में समाज के आखिरी छोर पर खड़े स्टूडेंट तक पहुंचने का माध्यम दिया है। हमें इसका ज्यादा से ज्यादा उपयोग करना है। தேசிய கல்விக் கொள்கையில் எந்த தீர்வுகள் இணைக்கப்பட்டுள்ளனவோ அதிலிருந்து எதிர்கால தொழில்நுட்பத்தின் பொருட்டு மனநிலையை வளர்ச்சியடை செய்கின்ற உணர்வும் இருக்கின்றன. இப்பொழுது தொழில்நுட்பம் நம்மை மிக வேகமாகவும், மிக நன்றாகவும், மிக குறைந்த செலவில் சமுதாயத்தில் கடைசி முனையில் நின்று கொண்டிருக்கிற மாணவன் வரை அடைகின்ற இணைப்பாக கிடைத்துள்ளது. நாம் இதை மிக அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். इस एजुकेशन पॉलिसी के माध्यम से टेक्नोलॉजी आधारित बेहतर कंटेंट और कोर्स के डेवलपमेंट में बहुत मदद मिलेगी। बेसिक कंप्यूटिंग पर बल हो, कोडिंग पर फोकस हो या फिर रिसर्च पर ज्यादा जोर, ये सिर्फ एजुकेशन सिस्टम ही नहीं बल्कि पूरे समाज की अप्रोच को बदलने का माध्यम बन सकता है। இந்த கல்விக் கொள்கையில் மூலமாக தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட சிறந்த விஷயங்கள் பாடத்திட்டத்தின் வளர்ச்சியில் மிகுந்த உதவியாக இருக்கும். அடிப்படை கணினி பயிற்சியை பலப்படுத்த வேண்டும். குறியீடு முறை கோடிங்கின் மீது மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் ஆராய்ச்சியின் வலியுறுத்தல் கல்வித்துறையில் மட்டுமின்றி முழு சமுதாயத்தின் அணுகுமுறையை மாற்றுகின்ற இணைப்பாக ஆக முடியும். नेशनल एजुकेशन पॉलिसी, राष्ट्रीय शिक्षा नीति हमारे देश में
रिसर्च और एजुकेशन के गैप को खत्म करने में भी अहम भूमिका निभाने वाली है। साथियों, जब इंस्टीट्यूशंस और इंफ्रास्ट्रक्चर में ये रिफॉर्म्स रिफ्लेक्ट होंगे, तभी राष्ट्रीय शिक्षा नीति को अधिक प्रभावी और त्वरित गति से इंप्लीमेंट किया जा सकेगा। நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை நம்முடைய நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் கல்வியின் இடைவெளியை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் ஆழ்ந்த முன்மொழிவை செயல்படுத்தப் போகிறது. எப்பொழுது கல்வி நிறுவனங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளின் இந்த மாற்றங்கள் அதிகமாக எதிரொலிக்குமோ அப்பொழுதுதான் தேசிய கல்விக் கொள்கையை மிகுந்த திறமையோடும் எழுச்சியோடும் செயல்படுத்த முடியும். आज समय की मांग है कि इनोवेशन और एडॉप्शन की जो वैल्यूज हम समाज में निर्मित करना चाहते हैं, वो खुद हमारे देश के इंस्टीट्यूशन से शुरू होनी चाहिए. இன்றைய காலத்தின் தேவைக்கேற்ப நாம் புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் தத்தெடுப்புகளின் மதிப்பை சமுதாயத்தில் நிறுவ விரும்புகிறோமோ அவைகள் தாமாகவே நம்முடைய கல்வி நிறுவனங்களில் ஆரம்பம் ஆக வேண்டும். और जिसका नेतृत्व आप सबके पास है. जब हम एजुकेशन और विशेष हायर एजुकेशन को एम्पावर्ड सोसाइटी के निर्माता के रूप में खड़ा करना चाहते हैं, तो इसके लिए हायर एजुकेशन इंस्टीट्यूशंस को भी एम्पावर करना जरूरी है. இதனுடைய தலைமைத்துவம் உங்கள் அனைவரிடமும் இருக்கிறது. எப்பொழுது நாம் குறிப்பாக உயர்கல்வியில் அதிகாரம் படைத்ததாக உருவாக்க விரும்புகிறோமோ, இதற்காக உயர்கல்வி நிறுவனங்களையும் அதிகாரம் படைத்ததாக ஆக்குவது நிச்சயமாகும். और मैं जानता हूं, जैसे ही इंस्टीट्यूशंस को एम्पावर करने की बात आती है, तो उसके साथ ही एक और शब्द चला आता है, और वो शब्द आप भली बात ही जानते हैं. वो शब्द क्या है? ऑटोनॉमी. ऑटोनॉमी. நான் அறிவேன். எப்பொழுது கல்வி நிறுவனங்களை அதிகாரம் படைத்ததாக ஆக்குகிற விஷயம் எழுகிறதோ, அத்துடன் இன்னொரு வார்த்தையும் கூடவே எழுகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த வார்த்தை என்ன? ऑटोनॉमी. ऑटोनॉमी, तन्नाची. आप भी जानते हैं कि ऑटोनॉमी को लेकर हमारे यहां दो तरह के मत पूरे देश में प्रवर्तमान है. एक कहता है कि सब कुछ सरकारी नियंत्रण से पूरी सख्ती से चलना चाहिए, तो दूसरा कहता है कि सभी संस्थानों को बाय डिफॉल्ट ऑटोनॉमी मिलनी चाहिए. நீங்களும் அறிவீர்கள், தன்னாட்சி விஷயத்தில் நாடு முழுவதும் இரண்டு விதமான கருத்துகள் முதன்மையாக உலவுகின்றன. ஒன்று சொல்கிறது, அனைத்து விஷயங்களும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் முழு வலிமையுடன் இயங்க வேண்டும் என்று. இன்னொன்று கருத்து சொல்கிறது, அனைத்து நிறுவனங்களும் பன்மடங்கு தன்னாட்சி கிடைக்க வேண்டும் என்று. पहली अप्रोच में नॉन गवर्नमेंट संस्थानों के प्रति मिस्ट्रस्ट दिखता है, तो दूसरी अप्रोच में ऑटोनॉमी को एंटाइटलमेंट के रूप में भी ट्रीट किया जाता है. गुड क्वालिटी एजुकेशन का रास्ता इन दोनों के बीच में से ही निकलता है, दोनों मतों के मध्य से ही निकलता है. முதல் அணுகுமுறையில் தனியாரின் நிறுவனங்களின் பொருட்டு முதலாளித்துவம் தென்படுகிறது. இரண்டாவது அணுகுமுறையில் தன்னாட்சியை உரிமையாகவும் உபசரிக்கப்படுகிறது. நல்ல தரமான கல்விக்கான பாதை இந்த இரண்டிற்கும் நடுவில் வெளிப்படுகிறது, இரண்டு கருத்துக்களின் மத்தியில் வெளிப்படுகிறது. जो संस्थान क्वालिटी एजुकेशन के लिए ज्यादा काम करे, उसको ज्यादा फ्रीडम से रिवॉर्ड किया जाना चाहिए. इससे क्वालिटी को एनकरेजमेंट मिलेगा और सबको ग्रो करने के लिए इंसेंटिव भी मिलेगा. எந்த நிறுவனம்
தரமான கல்விக்காக அதிகப்படியான வேலையை செய்கிறதோ அதற்கு மிகவும் தாராளமாக வெகுமதி அளிக்கப்பட வேண்டும். இதனால் தரமான நிறுவனத்திற்கு உற்சாகம் கிடைக்கும். மேலும் எல்லாவற்றுக்கும் வளர்ச்சி செய்ய ஊக்கத்தொகையும் கிடைக்கும். नेशनल एजुकेशन पॉलिसी, राष्ट्रीय शिक्षा नीति आने से पहले हाल के वर्षों में आपने भी देखा है कि कैसे हमारी सरकार ने अनेकों इंस्टीट्यूशंस को ऑटोनॉमी देने की पहल की है. मुझे उम्मीद है राष्ट्रीय शिक्षा नीति का जैसे जैसे विस्तार होगा, शिक्षा संस्थानों को ऑटोनॉमी की प्रक्रिया भी और तेज होगी. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை வருவதற்கு முன்பு சமீபத்திய வருடங்களில் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் எவ்வாறு நம்முடைய அரசு அநேக கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சி வழங்க முயற்சித்துள்ளது என்று. எனக்கு நம்பிக்கை உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் எவ்வாறெல்லாம் வளர்ச்சியடையுமோ அவ்விதம் கல்வி நிறுவனங்களும் தன்னாட்சி வழங்குகின்ற செயல்பாடுகளும் வேகமெடுக்கும். साथियों, देश के पूर्व राष्ट्रपति, महान वैज्ञानिक डॉक्टर एपीजे अब्दुल कलाम कहा करते थे, द पर्पज ऑफ एजुकेशन इज टू मेक गुड ह्यूमन बीइंग्स विथ स्किल एंड एक्सपर्टाइज. Enlightened human beings can be created by teachers. वाकई शिक्षा व्यवस्था में बदलाव देश को अच्छे स्टूडेंट्स, अच्छे प्रोफेशनल्स और उत्तम नागरिक देने का बहुत बड़ा माध्यम आप सभी हैं. आप सभी टीचर्स ही हैं, प्रोफेसर्स ही हैं. நண்பர்களே, நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி, சிறந்த விஞ்ஞானி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லி வந்தார், The purpose of education is to make good human beings. The skill and an expertise enlightened human being can created by teachers. இதன்படி கல்வி முறையிலே மாற்றம், நாட்டிற்கு நல்ல மாணவர்கள், நல்ல வேலைகள், சிறந்த குடிமக்களை கொடுக்கின்ற மிகப்பெரிய இணைப்பு நீங்கள் அனைவரும் தான் மற்றும் பேராசிரியர்களாகிய நீங்கள்தான். शिक्षा जगत से जुड़े आप ही लोग इस काम को करते हैं और कर सकते हैं. इसलिए नेशनल एजुकेशन पॉलिसी, राष्ट्रीय शिक्षा नीति में डिग्निटी ऑफ टीचर्स का भी ध्यान रखा गया है. கல்வி உலகத்தில் இணைந்துள்ள நீங்கள்தான் இதை செய்வீர்கள், மேலும் செய்யவும் முடியும். ஆகவே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையில் ஆசிரியர்களின் கண்ணியத்திற்காகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. एक प्रयास ये भी है कि भारत का जो टैलेंट है वो भारत में ही रहकर आने वाली पीढ़ियों का विकास करे. இந்தியாவில் உள்ள திறமைசாலிகள் இந்தியாவிலேயே இருந்து எதிர்கால தலைமுறையினரை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த முயற்சி செய்யப்படுகிறது. राष्ट्रीय शिक्षा नीति में टीचर ट्रेनिंग पर बहुत जोर है. वो अपनी स्किल्स लगातार अपडेट करते रहें, इस पर बहुत जोर है. आई बिलीव when a teacher learns, a nation leads. साथियों, नेशनल एजुकेशन पॉलिसी, राष्ट्रीय शिक्षा नीति को अमल में लाने के लिए हम सभी को एक साथ संकल्पबद्ध होकर काम करना है. தேசிய கல்விக் கொள்கையில் ஆசிரியர் பயிற்சியின் மீதும் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் தன்னுடைய திறமையை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதையும் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. I believe when a teacher learns, a nation leads.
நண்பர்களே, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து சங்கல்பத்துடன் செயலாற்ற வேண்டும். मेरा आग्रह है कि राष्ट्रीय शिक्षा नीति पर लगातार वेबिनार करते रहिए, डिस्कशंस करते रहिए, नीति के लिए रणनीति बनाइए, रणनीति को लागू करने के लिए रोड मैप बनाइए, रोड मैप के साथ टाइमलाइन जोड़िए, उसको इंप्लीमेंट करने के लिए रिसोर्सेज, ह्यूमन रिसोर्सेज, इस सबको जोड़ने की योजना बनाइए. और ये सारा चीज ये नई नीति के प्रकाश में आप ही को करना है. நான் வேண்டிக் கொள்கிறேன், தேசிய கல்விக் கொள்கையின் மீது தொடர்ந்து வெபினார் செய்து கொண்டே இருங்கள், கலந்துரையாடல் செய்து கொண்டிருங்கள். இந்த கொள்கைக்காக மூல உபாயத்தை உருவாக்குங்கள், உபாயத்தை செயல்படுத்த சாலை வரைபடத்தை தயார் செய்யுங்கள், சாலை வரைபடத்துடன் கால வரிசையை இணையுங்கள். இதை செயல்படுத்த துறை சார்ந்த வல்லுநர்கள், மனிதவள மேம்பாட்டாளர்கள் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க திட்டமிடுங்கள். இந்த அனைத்து கொள்கைகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற செயல்பாட்டை நீங்கள்தான் செய்ய வேண்டும். राष्ट्रीय शिक्षा नीति सिर्फ एक सर्कुलर नहीं है. राष्ट्रीय शिक्षा नीति सिर्फ सर्कुलर जारी करके, नोटिफाई करके इंप्लीमेंट नहीं हो सकती है. इसके लिए मन बनाना होगा. आप सभी को दृढ़ इच्छा शक्ति दिखानी होगी. தேசிய கல்விக் கொள்கை ஒரு சுற்றறிக்கை மட்டுமல்ல. தேசிய கல்விக் கொள்கை சுற்றறிக்கை அனுப்பி அறிவிப்பு செய்வதால் செயல்படுத்த முடியாது. இதற்காக மனதை தயார் செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் உறுதியான ஆர்வமிக்க சக்தியை வெளிப்படுத்த வேண்டும். भारत के वर्तमान और भविष्य को बनाने के लिए हमारे इन प्रयासों से पूरी शताब्दी को एक दिशा मिलने वाली है. और इसमें इस गौरवपूर्ण अध्याय में जुड़ने के लिए मैं आपको निमंत्रित देता हूं. इसमें आपका योगदान बहुत आवश्यक है. இந்தியாவின் நிகழ்காலம் மேலும் எதிர்காலத்தை உருவாக்க இணைந்து செயல்படக்கூடிய தருணம் இது. நம்முடைய இந்த முயற்சியினால் முழு நூற்றாண்டிற்கும் வழி கிடைக்கப் போகிறது. மேலும் இதில் பெருமைக்குரிய இந்த அத்தியாயத்தில் இணைவதற்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். இதில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம். इस कॉन्क्लेव को देख रहे, सुन रहे प्रत्येक का योगदान आवश्यक है. मुझे विश्वास है इस कॉन्क्लेव में राष्ट्रीय शिक्षा नीति के इफेक्टिव इंप्लीमेंटेशन को लेकर बेहतर सुझाव, बेहतर समाधान निकल करके आएंगे. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பும் அவசியமாகும். எனக்கு நம்பிக்கை உள்ளது. இந்த நிகழ்வில் தேசிய கல்விக் கொள்கையினுடைய பயனுள்ள செயல்பாட்டை எடுத்துக்கொண்டு சிறந்த ஆலோசனை, சிறந்த தீர்வை வெளிக்கொணர்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். और मैं विशेष रूप से आज जब मुझे अवसर मिला है तो सार्वजनिक रूप से डॉक्टर कस्तूरी रंगन जी का, उनकी पूरी टीम का बहुत बहुत अभिनंदन करता हूं, बहुत बहुत धन्यवाद करता हूं. இன்று எனக்கு இது ஒரு சிறப்பான தருணம். பொதுவாக டாக்டர் கஸ்தூரி ரங்கன்ஜி மற்றும் அவருடைய அனைத்து குழுவினர்களுக்கும் மிகுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகுந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். मुझे विश्वास है कि देश के भावी पीढ़ी के उज्जवल भविष्य के लिए, वर्तमान पीढ़ी के सामर्थ्य को बढ़ाने के लिए ये नई शिक्षा नीति बहुत काम आएगी. मैं फिर एक बार शिक्षा जगत के आप सभी महानुभावों को प्रणाम करते हुए बहुत बहुत शुभकामनाएं देता हूं. बहुत बहुत आभार व्यक्त. எனக்கு நம்பிக்கை உள்ளது. வருங்கால தலைமுறையினரின் பிரகாசமான வாழ்க்கைக்காக தற்கால தலைமுறையினரின் திறமையை அதிகரிக்கச் செய்ய இந்த புதிய கல்விக் கொள்கை மிகவும் பயன்படும். நான் மீண்டும் ஒருமுறை கல்வி உலகத்தின் அனைத்து சான்றோர்களையும் வணங்கியவாறு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மிகுந்த நன்றியையும் வெளிப்படுத்திக் கொள்கின்றேன்.